எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஆர்கே செல்வனி சாருக்கும் அம்மா கிருஷ்ணன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வனி சார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை எப்போ பிடிச்சதுன்னா, உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன். உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ராவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம், அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலயா அப்ப இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து, சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டேன். ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார், இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவரு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர், அவங்க இருந்து வர்றேன் நான். ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. நான் 2 படம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே லைவா அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய் கேமராமேன், டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்போதான் பார்க்குறேன். இங்கே தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும், பூமி இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முன்பு படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி. ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது, அது இப்போ வரைக்கும் வந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம் சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோன்னே நாங்களாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான், அவரோட நான் 4 படம் நிறைய இருக்கு, அதெல்லாம் முடிச்சு கொடுங்க. எப்போ கொடுக்க போறீங்க? இவர் நான் பார்க்கல, இப்போதான் பார்க்குறேன். இன்னொரு படம் வேற இருக்கு, அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க. ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நந்தன்லையும் அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான். ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததோட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறிச்சு. அது யார் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷேட்லாம் நாங்கள் போயிட்டோம். ஹீரோயினுங்களுக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமா அப்படியே அந்த என்ன அந்த ஃபேமிலியா அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம், எல்லாரோடையும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும். அது கரெக்டாக ரிஜோக்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தெரியணும். சேர்ந்தாங்களா சேரலைன்றதான் சார் கதை, அது சொல்லக்கூடாது. அது நீங்கள் தேர்ல பாருங்க, அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார். ஸோ அப்புறம் மணிகண்டன், மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட இதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒரு இன்டர்வியூ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர்கிட்டே நான் பகிர்ந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். மணி, அப்புறம் ஆண்டனி சொன்னார், கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல. நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன். அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதான் நீ பார்க்கலையே. அதுக்கு மேலே இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். மூணு ராமசாமி ஐயாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கல்ல. நானும் ராமசாமி, ராமசாமி அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர்.
அவர் வரல, முனைவர் மு. ராமசாமி அவர் சொல்லுவாரு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோமே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னா அனுபவிச்சிருப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் போவோம் நமக்கு. அப்படிதான் நாங்க பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்ப மூச்சு அடைக்கல, இப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும் போது. அவங்க பட்டதோட இதெல்லாம் ஒரு வழியா, ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியல. அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க, அப்ப நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும். ஃப்ரீடம் வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டி நான் என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பா ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மன்ல நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜரா எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர்கிட்ட நான் சொல்றது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இரு, நீ வாங்கி பழகியாச்சு, நீ ப்ரொடியூசர்னா கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படியே நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு. இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இருப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னாரு. பாண்டி ஏதாவது சொன்னா அழுதுருவாருன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். சார் காசு கேட்டாலும் அழுதுருவாரு சார், ஏதாவது சொன்னா அழுதுருவாரு சார். சார் காசு ஆர்டிஸ்டும் டெக்னீஷியன் கேட்டாலும் அழுதுருவாரு சார், இப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னன்னா ஒரு கட்டத்துல சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான், அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லாமே இருக்குதான். ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குதான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்குதான் செய்யும். ஒரு படமா இருந்தா ஒரு இயக்குனருக்குள்ள, ஒரு ப்ரொடியூசருக்குள்ள, ஆர்டிஸ்டுக்குள்ள, டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அது முடிஞ்சு அந்த நிறைவா பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும், அந்த வெற்றி அதை மாற்றிடும். எப்போதுமே அது இருக்கும், எந்த படமா இருந்தாலும் அது இருக்கதான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் படத்தை பத்தி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னோட காமெடி படம்னு சொன்னாங்க, ஏன்னா ஆடியன்ஸ் நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட், இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமா அது இருக்காது. இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போற ஒரு படமா தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம், வந்து பாருங்க சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினைச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வேணா இப்படி பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்றோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி, இந்த மாதிரிதான் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனா அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம். ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க, சும்மா இது பண்றதுக்கே அடி வெளுக்குறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒன்று இது 1991 நடந்த ஒரு கதை, 95 வரைக்கும் இருக்கு. 95 ஜெயில பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பத்தி 1000 அகதிகளை சந்தேக கேஸ்ல உள்ள புடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல போற ஒரு படமா தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது. அப்ப நடந்த போது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூர்ல இப்படி சிறையில இருந்து தப்பிக்க ட்ரை தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியாத ஒண்ணு. அது வந்து ஏன்னா அப்ப இவ்வளவு மீடியா இல்லை, பேப்பர் செய்திகளா தான் அது இருக்கு, பேப்பர் செய்திகளா இருக்கு. அது இந்த படத்துல நாங்க சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண, நான் திருப்பி கேட்டேன். ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமா இருக்கேன் சார். இப்ப கூட படம் பார்த்துட்டு
நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன். அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது, தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநருக்கு தான் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் இல்லை, எல்லாரையும் அதிகமாக நான் பண்ணது 11, 12 புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்றே ஒன்று தான், அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படிதான் வரும். அந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது, அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படிதான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பாரு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதனால இருக்கும், சிரிக்க மாட்டாரு. படத்துலயும் எங்களை சிரிக்கவே விடல. இந்த இடத்துல லைட்டா அவருக்கு தெரியாம நான் சிரிச்சேன். அது சார் என்ன போட்டோக்கு சிரிக்கிறீங்க சார்? போட்டோக்கு நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினைச்சு உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன். நீங்க போறீங்களா சிரிச்சு போஸ்டர்லாம், அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசரை நினைச்சு நான் பண்ணது. அன்னைக்கு போஸ்டர் கேட்பீங்க, எங்க சார் முதல் நாள் போஸ்டர் போடுறோம் சிரிச்ச மாதிரியே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு போட்டோல அங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்க நிறைய சிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்றதான் இருக்கும். போட்டோவுக்கு சிரிப்பேன் சார், சிரிக்க கூடாது, சிரிக்காம எடுங்க அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடாது, சிரிச்ச மாதிரி முதல் போடும்போது போட்டுருந்தேன் அப்படின்னு தான் இருப்போம். அதே மாதிரி தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்க டைரக்டருக்கு தெரியாம தான் அந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு. ஸோ அப்படிதான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வேதனைகள் இருக்கும், இப்படிதான் இருக்குன்றத அழகா அந்த சிறைச்சாலையில எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாவே நாங்க ஒவ்வொரு அடியும் நிஜமாவே விழுந்தது. கையெல்லாம் உடைஞ்சது, அடிக்க தெரியாம அடிச்சு என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதான் கத்துறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறேன், சூப்பரா நடிக்கிறாரு, சூப்பரா நடிக்கிறார், ஐயோ போட்டான் ஒரே கையில. நான் சொன்னேன், இந்த கையை நாங்க ஏற்கனவே அடிபட்டு இருக்கு, நான் இங்க அடிக்காத, இங்க எங்க வேணா அடி, தலைகளை துங்க விட்டாங்க. அடிக்கும் போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமா அடிக்கிற, தந்திரமா நீங்க கட்டுறேன் அப்படின்ட்டு நிஜமாவே விழுந்துச்சுமா. அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டா அடிச்சாரு, அவர் நடிச்ச ஒருத்தர் அவர் தவறா இது பண்ணாரு. ஸோ அதெல்லாம் மீறிதான் வந்திருக்கும். நாங்க அது சிறப்பா இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்க ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்க படம் பார்த்துட்டு நீங்க அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் அதை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் இதுல நான் மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன், என்ன அடுத்தடுத்து பண்றீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழ்ல பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தானே, அது என்னோட தமிழ் தானே, அதெல்லாம் பேசுறதுல என்ன, 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதுல நான் 10 படம் பண்ணாலும் அது தமிழ் படம் தான், தமிழ் தான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்க பேசினதான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா ஆச்சு. அந்த அம்மா தான் நான் நிறைய பேட்டியில சொன்னேன், என்னைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கூடாது, அந்த அம்மாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் தெரியுமா, அவங்க தான் எனக்கு, நான் எல்லா இன்டர்வியூ சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை, அம்மா அவங்க தான் எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேற சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்க ரொம்ப எழுத்தெல்லாம் பேசுவாங்க, அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலா அப்படிலாம் பேச மாட்டாங்க, இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்க நேரம் வாங்கம்மா, வாங்க உங்களை பார்க்கட்டும் வாங்க, யாரா ஒரு அம்மான்னு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதவிட்டு இருக்கேன், வாங்க என்னோட சீட்ல உட்காருங்க. ஸோ அவங்க இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க, அவங்க டீச்சர். நன்றிமா, இவங்க எனக்கு குரு, கற்றுக் கொடுத்த அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறைய நாங்க இது பண்ணிருக்கோம். நன்றிமா, எங்களுக்கு 2 படத்துக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. நீ அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களை கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னன்னா இப்ப ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுங்கன்னா சுலபமா ஈழத்தமிழ் பேசுற படங்கள் அவ்வளவா வெளிவரதே கஷ்டம்.
அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனா உலக தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம அதை தனிங்கை குழுல இதாகாம பாத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படிதான் 2 படமே எடுத்தாங்க. இதெல்லாம் கான்ட்ரவர்சியானாங்க. நான் நடிக்கிறதுனால கண்டிப்பா கான்ட்ரவர்சியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துறேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய சென்சார் ஆனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாம கரெக்டா எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்த சொல்லணும்ன்ற ஒரு விஷயத்த சிவா சார் அந்த படத்துல சத்ய சிவா அழகா அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது எந்த அரசியல் பேச போறது இல்லை. எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியா தாக்கி இந்த படம் பேசாது. ஆனா மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்ல போகுது. அதுதான் அந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதுல வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது சொந்த மண்ணுல, சொந்த நாட்டுல, சொந்த மக்களோட வாழ்றதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாம வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்ற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.